அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு தை அமாவாசையின் ரொம்ப ஒரு அற்புதமான பதிவு தெரிஞ்சுக்க போகிறோங்க. அமாவாசை அப்படின்னாலே முன்னோர்களுடைய வழிபாட்டுக்கான ஒரு நாள். அமாவாசை என்ற ஒரு சொல் சமஸ்கிருதத்துடைய ஒரு வார்த்தை. அமா அப்படின்னா ஒன்று சேருதல், வாசை அப்படின்னா வசித்தல் அல்லது வருகை தருதல்னு அர்த்தம். ஒருத்தங்க மரணத்துக்கு அப்புறமேட்டு நம்முடைய முன்னோர்கள் பித்ருலோகத்தில் வசிப்பாங்க. அவங்களுடைய பூத உடலை விட்டு உணவு இல்லாமல் தண்ணீர் இல்லாமல் தவிக்கக்கூடிய அவங்க ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய அமாவாசை நாளில் திருப்பி தங்களுடைய சந்ததிகளை பார்ப்பதற்காக இந்த பூமிக்கு வருவதாக ஐதீகம் இருக்குது. அப்படி நம்முடைய முன்னோர்கள் இந்த பூமிக்கு வரப்போ அவங்கவுங்க குடும்பத்தாளங்க கொடுக்கக்கூடிய அந்த தண்ணீராக இருக்கட்டும், தர்ப்பணமாக இருக்கட்டும், தானமாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு பசி மற்றும் தாகத்தை அவங்க தீர்த்து கொள்வார்கள். அதனால் அவங்களுடைய ஆத்மாக்கள் சாந்தி அடைஞ்சு அவங்களுடைய வாரிசுகளுக்கு நல்லபடியாக ஒரு ஆசீர்வாதங்களை கொடுத்துட்டு போவாங்கங்கிறது தான் ஐதீகம். அதனால தான் நம்ம இந்த பித்ருக்கடனை நம்ம கரெக்டாக செய்யணும்னு சொல்லிட்டு நம்முடைய முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. யார் ஒருத்தங்க இந்த பித்ருக்களுடைய கடன்களை நம்ம கரெக்டாக செய்யாமல் போகிறோமோ அதுதான் தோஷமாக நமக்கு மாறிடுது. ஏன்னா இப்படி அவங்க தவிப்போடையும் தாகத்தோடையும் பசியோடும் இருக்கிறப்ப நம்ம எதுவுமே செய்யாமல் நம்முடைய வேலைகள் மட்டும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறப்ப அவங்களுக்கு ரொம்ப கோபமாக மாறி அது நம்முடைய குடும்பத்துக்கு தீராத ஒரு சாபமாக மாறிடுதுங்க. அதனால் நீங்கள் எதை மறந்தாலும் அதுவும் குறிப்பான இந்த தை அமாவாசை நாளை மட்டும் மறக்காதீங்க. இந்த நாள் நம்முடைய வீடுகளை செய்யக்கூடிய எளிமையான ஒரு விஷயத்தை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். எல்லாருமே அமாவாசை நாள் அன்னைக்கு நம்ம கரெக்டாக முன்னோர்களுடைய படம்லாம் வச்சு படையலிட்டு நம்ம காக்காக்கெலாம் சாதம் வைக்கிறது வழக்கம். அப்படி நம்ம சமையல் பண்ணுறப்ப இந்த 4 காய்கறிகளை கண்டிப்பாக உங்கள் சமையலில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த 4 காய்கறிகளை நம்ம சமைக்கிறப்ப 1008 காய்கறிகளை சமைத்த அந்த படைத்த புண்ணிய பலன் கண்டிப்பாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த தை அமாவாசையின் விரத சமையல் பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். விரதத்திலே அமாவாசை விரதத்துக்கு ஒரு தனி மகத்துவம் இருக்குங்க. அமாவாசைக்கான அந்த விரதத்துக்கு சமைக்கப்படுகின்ற அந்த உணவிலும் சில வரைமுறைகள் இருக்குன்னு அப்படின்னு நம்முடைய முன்னோர்களை வகுத்து நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த அமாவாசை சமையல் எப்படி பண்ணுறதுன்னு தெரியும். ஆனால் சிலருக்கு தெரியாது. நம்ம தெரியாமல் தேவையில்லாத சில காய்கறிகளை சமைச்சிருவோம். அப்படி சமைச்சு அப்படி படைக்கிறப்பே அதுவும் நம்ம நல்ல விஷயங்கள் தான் பண்ணுறோம். ஆனால் தெரியாமல் பண்ணக்கூடிய சில தவறுகள் நம்ம குடும்பத்துக்கு சில பாதிப்புகளை உண்டாக்கும். அதனால தான் சில விஷயங்களை தெரிஞ்சுட்டு நம்ம பண்ணுறப்ப கண்டிப்பாக அதனுடைய புண்ணிய பலன்கள் அதனுடைய எல்லா மகத்துவங்களும் நீங்கள் சமைக்கிற உங்களுக்கும் சரி உங்கள் குடும்பத்துக்கும் பரிபூர்ணமாக என்றைக்குமே கிடைக்குங்க. அமாவாசை நாள் அப்படின்னாலே பொதுவாக நம்ம வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது. அன்னைக்கு சுமங்கலி பெண்கள் கண்டிப்பாக விரதமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சில வரைமுறைகள் இருக்குது. அதே மாதிரி மதியானம் அந்த விரத சமையல் அமாவாசைக்கான படையல் சமையல் போடுகின்ற நம்ம பெண்கள் கண்டிப்பாக காலையில் நீங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அதாவது வெறும் வயிற்றோடு அந்த சமைக்கவே கூடாது அப்படின்னு சில நியதிகள் இருக்குது. அதனால் இது உங்கள் குடும்ப வழக்கப்படி சின்ன விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த விரத சமையல் நம்ம சில காய்கறிகளை கட்டாயமாக சேர்க்கணும்னு சொல்லிட்டு ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அமாவாசை நாளில் காய், கனி, கிழங்கு, கீரை இது சமைக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லுது. அன்றைய நாள் கண்டிப்பாக சமைக்க வேண்டிய காய்கறிகள், தவிர்க்க வேண்டிய காய்கறிகள் சொல்லிட்டு அமாவாசைக்குன்னு தனியாக ஒரு விரதத்துக்குனே அந்த சமைக்கிற முறைகளுக்குனே தனியான ஒரு பட்டியலே இருக்குங்க. குறிப்பாக அமாவாசை நாட்களில் நிறைய பேர் அந்த கடற்கரையில் போயிட்டு நிறைய பேருக்கு தர்ப்பணங்கள்லாம் கொடுப்போம். அப்படி அந்தனருக்கு கொடுக்குறப்ப அந்த பொருட்களில் வாழைக்காய் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்முடைய குடும்பம் நம்முடைய குலம் வாழையடி வாழையாக நல்லபடியாக வளரணும் அப்படிங்கிறதுக்காக தான் வாழைக்காய் நிச்சயமாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நமக்கு அந்த 4 காய்கறிகள் சமையலில் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழைக்காய், பாகற்காய், பிரண்டை, பலாக்காய் இந்த 4 காய்கறிகள் கண்டிப்பாக சமைக்கணும். அதற்கான புராணத்துக்கான ஒரு விளக்கமும் இருக்குது. ஒரு தடவை வசிஷ்ட முனிவர் விஸ்வாமித்திரரை போய் சந்தித்து தன்னுடைய வீட்டில் சிராத்தம் செய்கிறதுக்கு இருக்கிறதுனால நீங்கள் எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வரணும் அப்படின்னு கூப்பிட்றாரு.
வசிஷ்டர், விஸ்வாமித்திரர் 2 பேருமே பயங்கர கோபக்கார முனிவர்கள். இது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலுமே வசிஷ்டருடைய இந்த அழைப்பை ஏற்ற விஸ்வாமித்திரர் தனக்கு 1008 காய்கறிகளை கொண்டு கண்டிப்பாக உணவு சமைக்கணும் அப்படின்னு சொன்னார். உடனே வசிஷ்டர் ரொம்ப ஒரு மாதிரி ஆச்சரியப்பட்டு போனார். 1008 காய்கறிகளா? அப்படி 1008 காய்கறிகளை தேடி சமைக்கிறதுக்கே நமக்கு அவ்வளோ டைம் ஆகுமே, எப்படி சமைக்கிறது அப்படின்னு கொஞ்சம் சின்னதாக ஒரு மனசுக்குள்ளே ஒரு சஞ்சலமும் ஒரு குழப்பமும் இருக்கிறாரு. ஆனால் வசிஷ்டருடைய மனைவி தீவிரமான ஒரு பதிவிரதை, அருந்ததி. அவங்க விஸ்வாமித்திரருடைய அந்த வார்த்தையை ஏற்று, நீங்கள் சொன்ன மாதிரியே 1008 காய்கறிகளை நான் சமைச்சு உங்களுக்கு பரிமாறுறேன், கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு சிராத்தத்துக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியாக சிராத்தம் வரக்கூடிய அந்த நாளும் வந்தது. ரிஷிகளில் பிரம்ம ரிஷி பட்டம் வாங்கிய விஸ்வாமித்திரரும் சாப்பிட்றதுக்கு வராரு. வாழை இலை போட்டு உணவெல்லாம் போட்டு அருந்ததி அவருக்கு இலை போட்டு பரிமாறுறாங்க. பரிமாறுறப்ப அவங்க முதல்ல 8 வாழைக்காய் வைக்கிறாங்களாம். அதுக்கப்புறமேட்டு பாகற்காய், பிரண்டை, பலாக்காய் அப்படின்னு அந்த மொத்தம் காய்கறிகள்லாம் பரிமாறுறாங்க. 1008 காய்கறிகள் பரிமாறியாச்சு அப்படிங்கிறாங்க. நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே விஸ்வாமித்திரருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. வெறும் 4 காய்கறிகள் மட்டும் நீங்கள் வச்சுட்டு எப்படி 1008 காய்கறிகள் பரிமாறிட்டீங்க அப்படின்னு சொல்கிறீங்க, என்னை நீங்கள் அவமானப்படுத்துறீங்களா அப்படின்னு ரொம்ப கோபம் அடைகிறாராம். உடனே அதற்கு அமைதியாக பதிலளித்து அருந்ததி, உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை, நீங்கள் எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க? அதாவது நான் வச்ச ஒரு பாவக்காய் 100 காய்கறிகளுக்கும், பிரண்டை 300 காய்கறிகளுக்கும், பலாக்காய் 600 காய்கறிகளுக்கும் சமம். ஆக மொத்தம் 1000 காய்கறிகள் இதிலே ஆயிடுச்சு. இதோட 8 வாழைக்காய் வச்சுருக்கேன். மொத்தம் 1008 காய்கறிகள் நான் உங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரியே சமைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே இந்த பதிலை கேட்டு சாந்தமடைஞ்ச விஸ்வாமித்திரர் இவங்களுடைய புத்தி கூர்மையை பார்த்து ஆச்சரியப்பட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு போனாங்களாம். அதனால தான் இந்த 4 காய்கறிகளுக்கு மிக மிக உயர்வான ஒரு இடம் இருக்குது. இந்த 4 காய்கறிகளை நம்ம சமைச்சா நம்முடைய அந்த விரத சமையலில் 1008 காய்கறிகள் நம்முடைய முன்னோர்களுக்கு வச்சு படைச்சதற்கான புண்ணிய பலன் கண்டிப்பாக கிடைக்குங்க. பாகற்காய், வாழைக்காய், பிரண்டை, பலாக்காய், சில இடத்துல சில காய்கறிகள் நமக்கு கிடைக்காது. ஆனாலுமே உங்கள் வீட்டு பக்கத்தில் என்ன காய்கறிகள் இருக்கோ அதை வச்சு நீங்கள் இது மாதிரி அமாவாசை நாளில் விரதத்தை அந்த சமையலுக்கு நீங்கள் உபயோகப்படுத்துங்க. நிச்சயமாக முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள் என்றைக்குமே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பரிபூர்ணமாக இருக்குங்க. நிறைய பேருக்கு சந்தேகம் வரலாம், இந்த 4 காய் மட்டும் தான் சமைக்கணுமா, வேறு எந்த காயும் சமைக்கக்கூடாதான்னு. ஆனால் அமாவாசைக்குன்னு சில காய்கறிகள் இருக்குங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவரைக்காய் சேர்த்துக்கலாம், நீங்கள் புடவலங்காய் சேர்த்துக்கலாம், பயத்தங்காய் சேர்த்துக்கலாம், வாழைத்தண்டு, வாழைப்பூ, வாழைக்காய், சக்கரவள்ளி கிழங்கு, சேனக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, பெரண்டை, மாங்காய், இஞ்சி எடுத்துக்கலாம், நெல்லிக்காய் சேர்த்துக்கலாம், மாங்காய் இஞ்சி பண்ணிக்கலாம். இதை விட அந்த பாகற்காய், மிளகு, கருவேப்பிலை, பாசிப்பருப்பு, உளுந்து, கோதுமை, வெல்லம், வெள்ளை பூசணிக்காய், இது எல்லாமே நீங்கள் தாராளமாக ப்ளஸ் மஞ்சள் பூசணிக்காய் இதுவும் நம்ம சேர்த்துக்கலாம். இதை விட நம்ம அன்றைக்கி சாம்பாருக்கு நம்ம துவரம்பருப்பு போட்டு நம்ம சமைக்க மாட்டோம். பாசிப்பருப்பு அன்றைய நாள் நீங்கள் போட்டு நீங்கள் சாம்பார் மாதிரி வைக்கலாம். இது தவிர நம்ம இஞ்சி, பூண்டு இதெல்லாம் நம்ம சேர்க்க மாட்டோம், வெங்காயம் சேர்க்க மாட்டோம். இது மாதிரி உங்கள் வீட்டோட குடும்ப பழக்கத்தில் பெரியவங்க என்ன சொல்கிறாங்களோ அதையும் கண்டிப்பாக நீங்கள் கேட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்படி எளிமையான முறையில் நம்ம குடும்பத்தில் முன்னோர்களுக்கு இப்படி மதியம் படையல் இட்டு நீங்கள் நல்ல சுவாமி நீங்கள் ஆத்மார்த்தமாக நீங்கள் வேண்டி கும்பிட்டு வணங்கி பாருங்கள். நிச்சயமாக எப்படிப்பட்ட அந்த கர்ம வினைகளும் போகும். குடும்பத்தில் ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு சங்கடங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது, இல்லை சுபகாரியங்கள் தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்க அமாவாசை நாட்களில் கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி படையலிட்டு அது முன்னோர்களை வழிபடுங்க. அதுவும் இந்த முறை நமக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்குது, எல்லாருக்குமே ஒரு ஃப்ரீ நாளாக வேறு இருக்குது, லீவு நாளாக அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக இந்த ஒரு நாளை நீங்கள் யாருமே தவற விடாதீங்க. நிச்சயமாக முன்னோர்களுடைய வழிபாட்டுக்கு முன்னுரிமை கொடுத்து இன்றைய நாளில் உங்களுடைய முன்னோர்களை வழிபடுங்க. உங்களுடைய குடும்பமும் தழைக்கும், நம்முடைய வம்சமே நல்லபடியாக சிறப்பாக இருக்கும். இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு ஏதாச்சும் இதில் சந்தேகம் வந்தால் நிச்சயமாக கேளுங்க. நம்முடைய இந்த பதிவை நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாமல் சில காய்கறிகள் போட்டு நம்ம சமைச்சிடும். அவங்களுக்கும் இந்த தகவல் நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.